ஓம் நமோ நாராயணாய நமக. எல்லாம் அல்ல இறைவனை என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீடாளி உலகத்து மறைநாவலோடு ஐந்தன்று நிலை நிற்கவே வாடாத தவவாழ்மை முனிராசன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக தவமேறு வெற்பாக ஆங்கோர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. இன்றைய பொழுது ஒரு அருமையான பொழுது. அந்த பொழுதிலே இன்றைய தினத்திலே 5வது திருவிழாவானது மிகவும் விமர்சையாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. அந்த திருவிழாவிற்கு உபயமாக அளித்தவர்கள் காசி குடும்பத்தார்கள். அவர்கள் வாழையடி வாழையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்களுடைய புகழ் என்றும் இந்த பூலோகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பகவானுடைய திருவடியிலே விண்ணப்பத்தை வைத்து இன்றைய தினத்திலே அடியே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தச அவதாரத்தின் மகிமை என்ற தலைப்பின் கீழே இன்று வாமன அவதாரம் என்ற தலைப்பிலே அடியே பேச முன்னெடுத்திருக்கின்றேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் உயர்வினை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்திலே பல திருக்கோலங்களிலே வந்து நமக்கு அருள் மழையினை பொழிந்து கொண்டிருக்கின்றார். என்றும் நிலையாகவும் எப்போது மெய்யாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய மகான்கள், சித்தர்கள், புலவர்கள் மற்றும் நம்முடைய தெய்வங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் நமக்கு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் தந்து சென்றிருக்கின்றார்கள். பொதுவாக ஆணவம் ஒருவனை பற்றிக் கொண்டால் அவனை தெளிய வைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். பகவானை அவன் அறியாமல் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய ஆணவமானது அவனை சூழ்ந்திருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பகவானை நாம் அறியப்படாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் ஆணவம் மிகுந்து தலைக்கேறி அவன் மம்மதையிலே திரிகின்றான் என்று சொல்லலாம். பகவானை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடியதை நீக்கி இருந்தோம் என்று சொன்னால் பகவானை நாம் முழுமையாக போய் அடையலாம். நம்முடைய பிராணங்கள் அதை சொல்லுகின்றன. நான் இருந்து சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க. நம்முடைய பிராணங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆணவம் என்பது அறியாமையினால் வரக்கூடியது. ஒரு மயக்க நிலை என்றே நாம் சொல்லலாம். கள்ளுண்ட ஒருவனுடைய நிலையானது மயக்கத்திலே இருக்கும். அவனிடத்திலே போய் நாம் எந்த ஒரு நியாயத்தையும் நியதியையும் நாம் அவனிடத்திலே சொல்ல முடியாது. அவனுக்கு எது நன்மை எது தீமை என்று தெரியாது. அவன் அந்த மயக்கத்திலே ஆழ்ந்து போய் இருப்பான். இதைதான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை மிகவும் அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். கள்ளுண்ட ஒருவனை நியாயங்கள் கூறி தெரிய வைப்பது என்பது நீரில் மூழ்கப்பட்ட ஒருவனை தீ விளக்கினால் தேடுவதற்கு ஒப்பாகும் என்று சொல்லுகின்றார்.
ஒருத்தன் நீர்ல மூழ்கி இருக்கான், அவனை தீ விளக்கினை கொண்டு நீரில் மூழ்கி இருப்பவனை தேடுவது என்பது இயலாத ஒரு காரியம். தீ விளக்கோட தண்ணிக்குள்ள போனோம்னா தக்கு அணைந்து போய்விடும். அவனை எங்க போய் தேடுறது? தண்ணிக்குள்ள போய். அதைதான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை மிகவும் அழகாக குறிப்பிட்டு இருக்கின்றார். ஆகவே ஒருவன் ஆணவம் என்று சொல்லக்கூடிய மயக்கத்திலே இருந்தான் என்று சொன்னால் அவன் இறைவனிடத்திலே பக்தி வைக்காது, அன்பு வைக்காது இருக்கின்றவனாக தான் இருப்பான். அவன் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. நான் என்று சொல்லக்கூடிய ஆணவமானது ஒருவனிடத்திலே இருந்து என்று சொன்னால் பகவானுடைய திருவடியை எந்த காலத்திலும் போய் சேர முடியாது. அப்படி இங்கே ஒருவன் ஆணவத்தால் இருந்தால் அந்த ஆணவத்தை அகற்றும் பொருட்டே நம்முடைய பகவான் வாமன அவதாரத்திலே வந்து அவனுடைய ஆணவத்தை போக்கினார். அந்த வாமன அவதாரத்தை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க போறோம். இந்த உலகத்துல எத்தனையோ பிராணங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த பிராணங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மகான்கள் எல்லாம் பக்தி இலக்கியத்தின் அடிப்படையிலே மிகவும் சிறப்பாக நமக்கு எழுதி வைத்து விட்டு போயிருக்கின்றார்கள். பிராணங்களின் அடிப்படையிலே என்றும் இரவாமல் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு வரத்தை வாங்கி வந்தவன் தான் மகாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவன். 7 சிரஞ்சீவிகளிலே இவனும் ஒருத்தன். என்றும் சாகா வரம் பெற்றவன் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. 7 பேர் உண்டு, சாகாமையே இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அனுமன், விபீஷ்ணன், மகாபலி, நாளைக்கு சொல்ல போகின்ற பரசுராமர், அயத்ராமன், வியாசர், கிருபாச்சாரியார். இந்த 7 பேரும் நித்திய சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர்கள். என்றுமே இவர்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவன் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. நம்முடைய ஸ்ரீ பகவான் அவருடைய அவதாரங்களிலே முதல் 4 அவதாரத்திலே விலங்குகளாக வந்து அருள் பாலித்தார். மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். இந்த 5வது அவதாரம் வாமன அவதாரம். இந்த 5வது அவதாரத்திலே தான் நம்முடைய பகவான் மனிதனாக வந்து நம்முடைய துன்பங்களை எல்லாம் துடைத்து சென்றார். அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய பேரரசு இரண்யகசிபு என்று சொல்லக்கூடியவன் பாதாள லோகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இவனுடைய மகன் பிரகலாதன் நரசிம்ம அவதாரத்திலே இவருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். இந்த பிரகலாதனுடைய பேரனார் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. எவ்வளவு சிறப்பு பாருங்க. நம்ம பகவான் அப்படியே தொடர்ச்சியாக வாழையடி வாழையாக அவருடைய அசுரர் குலத்திலே வருகின்ற அசுரர்களை எல்லாம் வதம் செய்திருக்கின்றார். எல்லாரும் வரிசையாக தான் வராங்க, பரம்பரையாக. இந்த பிரகலாதனுடைய பேரனார் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவர். இந்த மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே பிரகலாதன் சொல்லுகின்றான், இந்த பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்து சாகா வரத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார். பிரம்மதேவரை நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் இருந்து பிரம்மதேவனிடத்திலே சாக
பெற்றுவிட்டு பாதாள லோகத்திற்கு வருகின்றான். இவனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். 33 தேவர்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தது. ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு. ஆனா இந்திரன் இந்த மகாபலியிடத்திலே ரொம்ப பொறாமை கொண்டவன். இவனுக்கு முடிசூட்டுகின்றார்கள் என்று சொல்லி இந்த இந்திரனானவன் வரவில்லை, அந்த அவைக்கு கலந்து கொள்ளவில்லை. அவனிடத்திலே பொறாமையிலே இருக்கின்றார். எப்பொழுதும் தேவர்களுக்கு அடிமையாக இருப்பவர்கள் அசுரர்கள். இந்த நிலையை மகாபலி சக்கரவர்த்தியானவர் பார்க்கின்றார். எப்போதும் நாங்கள் இந்த தேவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டுமா? எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா என்று சொல்லி சுக்ராச்சாரியாரிடத்திலே போய் சொல்லுகின்றார். இவருடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியாரிடத்திலே போய் சொல்லுகின்றார். சுக்ராச்சாரியார் சொல்லுகின்றான், நீ விக்ரமஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை செய்தாய் என்று சொன்னால் நீ தேவலோகத்தை ஆட்சி செய்யலாம் என்று சொல்லுறார். இவனு பார்க்கிறான், எப்பொழுதும் நம்முடைய குலமானது தேவர்களுக்கு அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணி இந்த மகாபலி சக்கரவர்த்தியானவர் என்ன பண்றாரு, இந்த விக்ரமஜித் என்று சொல்லக்கூடிய அந்த யாகத்தை செய்வதற்கு தொடங்குகின்றார். மிகப்பெரிய யாகம் நடந்தேறிக் கொண்டே இருக்கின்றது. அந்த யாக முடிவிலே அந்த யாக குண்டத்திலே இருந்து ஒரு பொன் ரதம் ஒன்று வருகின்றது. அந்த பொன் ரதத்திலே அம்பும் வில்லும் கவசமும் அந்த பொன் ரதத்திலே வருகின்றது. ஒரு சிங்கமானது அந்த பொன் ரதத்தை அப்படியே இழுத்துட்டு வருது. இவனுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி. அந்த ரதத்தை பார்த்து அவனுக்கு போருக்கு வேண்டிய எல்லா ஆயுதங்களும் அந்த பொன் ரதத்திலே இருந்துச்சு. அதை இழுத்து கொண்டு அப்படியே வருகின்றான். தன்னுடைய தாத்தாவாக இருக்கக்கூடிய பிரகலாதன் பார்க்கின்றார். அவனுக்கு வாடா மலர் ஒன்றை, வாடா மலர் மாலை ஒன்றை பலி சக்கரவர்த்திக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்லாது தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியார் சங்கு ஒன்றை மகாபலிக்கு கொடுக்கின்றார். அந்த சங்கை முழங்கி கொண்டு அந்த ரதத்திலே மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய அசுரர் கூட்டங்களை எல்லாம் கூட்டிவிட்டு அப்படியே இந்திரலோகத்துக்கு வருகின்றான். இந்திரன் பார்க்கின்றான், பயம் அவனுக்கு வந்துவிட்டது. பெரும் போர் முழக்கமானது வருகின்றதே என்று சொல்லி பயந்து போய்விட்டான். இந்திரலோகத்தை விட்டு அப்படியே தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியிடம் போகின்றான். பிரகஸ்பதியிட்ட போய் சொல்றான், மகாபலி சக்கரவர்த்தி பெரும் படையுடன் என்னிடத்திலே போரிடுவதற்காக வருகின்றான். அவனை எப்படி எதிர்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே குருவே, நீங்கள் எங்களை காத்தருள வேண்டும் என்று சொல்லுகின்றார். குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி சொல்லுகின்றார், அவன் பெரும் ஆற்றலோடு வந்திருக்கின்றான். அவனிடத்திலே போய் நீ இப்பொழுது போர் செய்தாய் என்று சொன்னால் உன்னுடைய அரியாசனம் போய்விடும். கொஞ்ச நாள் பொறுத்திரு என்று சொல்லுகின்றார். கொஞ்ச நாள் நீ பொறுத்திரு, உனக்கான நேரம் வரும், அப்போது நீ போய் போர் செய்யலாம் என்று சொல்லி இந்திரனை அங்கே எங்கேயாவது போய் ஒளிந்திரு என்று சொல்லுகின்றார். இந்த மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனுடைய அரியாசனம் காலியாக இருந்த போது அவன் அதில் அமரல. அப்ப அசுரகுல மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், இந்திரலோகத்தையும் நீங்கள் தான் ஆள வேண்டும், அதனால் அந்த அரியணையில் இருந்து நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். குரு சுக்ராச்சாரியாரும் அதற்கு உடன்பட்டு அந்த அரியாசனத்தை நம்முடைய பலிக்கு கொடுக்கின்றார்கள். பலியானவன்
அந்த அரியாசனத்திலே இருந்து அவன் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கின்றான். அவனிடத்திலே ஒரு நற்குணம் உண்டு. என்ன என்றால், தானமும் தர்மமும் சொல்லிலே மெய்யுணர்வும் கொண்டவன் அந்த மகாபலி சக்கரவர்த்தி. அதனால அவன் அந்த ஆட்சியிலே இருப்பதற்கு யாருமே தடை சொல்லவில்லை. அவனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த அரியாசனத்தை கொடுக்கின்றார்கள். அது முறையான அரியாசனம் கிடையாது. இந்திரனை வெற்றி கொண்டு அந்த அரியாசனத்திலே இருந்தால்தான் அது முறையாகும். 100 அஸ்வமேத யாகங்களை செய்தால்தான் இந்திரனை வெற்றி கொள்ள முடியும். அவன் அஸ்வமேத யாகமே செய்யல. அவன் செய்தது விக்ரமஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை தான் செய்தான். போருக்கு தேவையான பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் அவன் போனான். இவனுடைய வலிமையை பார்த்து இந்திரன் பயந்து ஓடி ஒளிந்து விட்டான். இந்த மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே சுக்கராச்சாரியார் சொல்லுகின்றார், இந்த இந்திரனுடைய அரியாசனமானது உனக்கு நிரந்தரமாக வேண்டும் என்று சொன்னால் 100 அஸ்வமேத யாகத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். 100 அஸ்வமேத யாகத்திற்கான வழிகள் எல்லாம் நடக்கின்றது. அந்த யாகமானது 99 எட்டியது. 100வது அஸ்வமேத யாகம் செய்வதற்கு நர்மதா என்று சொல்லக்கூடிய நதிக்கரையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்பந்தான் காஷிபர் என்று சொல்லக்கூடியவருக்கு பல மனைவிகள் உண்டு. அதுல அதிதி திதி என்று சொல்லக்கூடியவர்கள். அதிதி என்பவள் தேவர்களுடைய தாய். திதி என்பவள் அசுரர்களுடைய தாய். இந்த அதிதி காசிப்பெருப்ப முனிவரிடத்திலே சொல்லுகின்றார், என்னுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்திரன் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு பயந்து. ஆகவே அவனை எப்படியாவது காத்தருள வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். காத்தருளுங்கள் என்று காசியப்பரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, மகாபலி நன்றாகத்தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான், அவன் அந்த ஆட்சியை நடத்தட்டுமே என்று இவர் சொல்லுகின்றார். இந்த அம்மா கேட்பதாக இல்லை. அவருக்கு பிறகு வருகின்ற ஆட்சி எப்படி இருக்க போகின்றதோ எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்திரலோகத்தை இந்திரன் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி காசியப்பரிடத்திலே சொல்லுகின்றார். காசியப்பர் மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்க்கின்றார், கேட்பதாக இல்லை. பிறகு அவளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, நாம் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்கலாம், தவம் இருந்தால் அதற்கான வழி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பிரம்மதேவரிடத்திலே போகின்றார்கள். பிரம்மதேவர் இதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. நம்முடைய பகவானை நோக்கி பிரம்மச்சரித விரதம் இருந்து நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் வரம் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும், இந்த ஆட்சியானது மாறும் என்று சொல்லுகின்றார்கள். இவர்களும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பதற்காக போகின்றார்கள். மிகுந்த கடுமையான ஒரு விரதம். எத்தனை ஆண்டு காலம் என்று சொன்னால் 1000 ஆண்டு காலம் தவம் இருக்கின்றார்கள். இந்திரனும் சேர்ந்து இருக்கின்றான். பகவான் பார்க்கின்றார். பார்த்து அவர்களுக்கு அருள் புரிய வந்திருக்கின்றார். இந்த அசுரர்களின் கொடுமையானது எனக்கு தாங்க முடியவில்லை, ஆகவே எங்களை காத்தருள வேண்டும் சுவாமி என்று சொல்லி பகவானுடைய திருவடியிலே விழுந்து வணங்குகின்றார்கள். அப்போதுதான் காசியப்பரும் அதிதியும் கேட்டுக்கொள்கின்றார்கள், நீங்களே எங்களுக்கு மகனாக பிறந்து இந்த அசுரன் மகாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். உரிய காலத்தில் நான் உங்களுக்கு அருள் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மகாபலி சக்கரவர்த்தி நான் வதம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி பகவான் மறைந்து விடுகின்றார். இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நாளி உப்பு நாளியப்பு நாளியான வரு என்று சொல்லுவார்கள். நாளி உப்பு நாளியப்பு நாளியான வரு என்று சொல்லுவார்கள். அது என்னன்னா, ஒரு கப்பிலே நீரை வைத்து அந்த நீரிலே உப்பை போடுகின்ற பொழுது அந்த உப்பானது கரைந்து போய்விடும். அதே அந்த உப்பை எடுத்து ஒரு நதியிலேயோ ஒரு தடாகத்திலேயோ நாம் போடுகின்ற பொழுது அந்த தடாகத்திலே அந்த உப்பு இருக்கக்கூடிய நிலையே தெரியாது. அந்த தண்ணீரை எடுத்து வாயிலே வைத்தோம் என்றால் அந்த உப்புக்கான அறிகுறியே தெரியாது. அதே மாதிரி இந்த கப்பிலே இட்டோம் என்று சொன்னால், அந்த நீரை எடுத்து வாயில் வைத்தோம் என்று சொன்னால் அந்த உப்பினுடைய அளவு நம்மளுக்கு தெரியும். நதியிலே உப்பை போடுகின்றோம், அந்த உப்பின் சுவை தெரியாது. அதுதான் மாயை. மாயை என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை நீக்கி இறைவனுடைய திருவடியை நாம் அடைய வேண்டும். இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆணவம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இவனுடைய ஆணவத்தை போக்க வேண்டும், நிலையான பக்தியை இவனுக்கு நாம் உணர்த்த வேண்டும் என்று இறைவன் நினைத்தார். உரிய நேரத்தில் உங்களுக்கு நான் மகனாக வந்து பிறப்பேன் என்று சொல்லிவிட்டு பகவான் சென்று விட்டார். அவர் சொன்னதற்கு இணங்க காசியப்பர் மனைவியின் திருவயிற்றிலே மணிவயிறு வாய்த்தாள். அந்த அம்மா குழந்தையை பெற்றெடுக்கின்றார். நம்ம பகவானே வந்து குழந்தையாக பிறக்கின்றார். நம்ம பகவான் அப்படி ஒரு அழகு. பிறந்த உடனே எப்படி இருந்தார் என்று சொன்னால், ஷியாமளா மேனியும் காதில் குண்டலமும் தலையிலே கிரீடமும் சங்கும் சக்கரமும் தாமரை தாங்கிய கையினையும் நெஞ்சில் ஸ்ரீவத்சமும் கை வளையலும் இடையிலே மேகலையும் மஞ்சள் பட்டாடை தரித்து வண்டு சூழ் மலர் மாலையோடு காட்சியளிக்கின்றார். எவ்வளவு ஒரு அழகு பாருங்கள் நம்முடைய பகவானை. நான் சொல்லுகின்ற பொழுதே பகவானை உங்களுடைய கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். நம்முடைய பகவான் எத்தனை ஒரு அழகு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பகவான் என்றாலே அழகன் தானே. அவருடைய லீலைகள் தான் எத்தனை 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 லீலைகள் புரிந்து அவர் இந்த நிலவுலகிலே நம்மளுக்கு நன்மைகளை எல்லாம் தந்து கொண்டிருந்தார். அந்த பகவானை நாம் கண்முன்னே கொண்டு நிறுத்துங்கள். இங்கே காசியப்பருக்கும் அவருடைய மனைவிக்கும் பகவான் குழந்தையாக வந்து பிறக்கின்றார். காசியப்ப முனிவரோ அந்த பகவானை கண்ணார அப்படியே பார்க்கின்றார். குழந்தை அப்படி ஒரு அழகு. அவருடைய கண்களிலே கண்ணீர் தாரை பார்த்து பாய்கின்றது. பார்க்கின்றார், ஆனந்த கண்ணீர் பொழிகின்றார். பகவானே என்று சொல்லி அப்படியே எல்லாரும் வணங்குறாங்க. பகவான் குழந்தையாக பிறந்திருக்கின்றார். அவர்கள் கண்ணீர் விட்டு வணங்கிய அந்த மறுகணமே நம்முடைய பகவான் வாமன அவதாரம் எடுக்கின்றார். குள்ள அவதாரத்தை எடுக்கின்றார். நர்மதா நதிக்கரையிலே 100வது அஸ்வமேத யாகத்தை செய்வதற்காக மகாபலி சக்கரவர்த்தியும் சுக்ராச்சாரியாரும் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தாத்தாவாக இருக்கக்கூடிய பிரகலாதனும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய யாகம், 100வது யாகம். அந்த யாகத்துக்கு எல்லா தெய்வங்களும் வந்திருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் அழைப்பு. 100வது அஸ்வமேத யாகம். அங்கே முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் குழுமிருக்கின்றார்கள். அப்போதுதான் அந்த நர்மதா நதிக்கரைக்கு நம்முடைய பகவான் வாமன அவதாரம் எடுத்து போகின்றார். அந்த வாமன அவதாரம் எப்படி இருந்தது தெரியுமா? கையிலே ஒரு தண்டத்தையும் இன்னொரு கையிலே ஒரு குடையும் பிடித்து கொண்டு குள்ளனாக அந்த இடத்துக்கு செல்லுகின்றார்.
ரொம்ப அழகு. குள்ளனாக இருந்தாலும் நம்முடைய பகவான் மிக மிக அழகு. அழகான உருவத்தோடு வாமன அவதாரத்தோடு அங்கே செல்லுவதற்காக தயாராகின்றார். அப்போதுதான் கதிரவன் காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கின்றார். பிரகஸ்பதி பூநூல் கொடுக்கின்றார். காசியப்பர் கற்பை புல்லால் ஞான கயிற்றை கட்டுகின்றார். சந்திரன் கண்டத்தை கொடுத்தார். குபேரன் பிச்சை பாத்திரம் கொடுக்கின்றார். பார்வதி தேவியாரே அந்த பிச்சை பாத்திரத்தில் முதல் பிச்சையை இடுகின்றார். எல்லா சடங்குகளையும் முடித்து நம்முடைய பகவான் வாமன அவதாரத்திலே நர்மதா நதி பக்கத்திலே நடக்கக்கூடிய 100வது அஸ்வமேத யாகத்திற்கு செல்லுகின்றார். போயிட்டார். நதிக்கரைக்கு பக்கத்துல போய் அமர்ந்து இருக்கின்றார். நிறைய முனிவர்கள், ரிஷிகள், அசுரர்கள் அனைவரும் அங்கே கூடியிருக்கின்றார்கள். யாகத்திற்கான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றது. இந்த 100வது அஸ்வமேத யாகத்தை தடுத்து நிறுத்தினால்தான் அந்த இந்திரனுடைய பதவியை காப்பாற்ற முடியும், இந்திர லோகத்தை காப்பாற்ற முடியும். ஆகவே ஏதாவது செய்தாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பகவான் வாமனனாக அங்கு சென்று அமர்ந்திருக்கின்றார். கையிலே தண்டத்தையும் இன்னொரு கையிலே குடையும் ஏந்தி தர்ம சாஸ்திரங்கள், வேதங்கள் அனைத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அசுரர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த யாகத்தை பற்றி, நம்முடைய வேதத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். மகாபலி சக்கரவர்த்தி பார்க்கின்றார். இப்படி ஒருத்தரா உள்ள வடிவம் கொண்டு மிக அருமையான தோற்றத்தோடு மிகுந்த ஞான வடிவமாக திகழ்கின்றாரே, இவர் யார் என்று பார்க்கின்றார். வந்து வாமன அவதாரத்திலே இருக்கக்கூடிய பகவானிடத்திலே பேசுகின்றார். நீங்கள் யார் என்று சொல்லி கேட்கின்றார். அவர் சொல்லல, ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி நம்முடைய பகவான் வாமனரிடத்திலே கேட்கின்றார். இப்பதான் இவன் வழிக்கு வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சாரு நம்முடைய பகவான். இவ்வளவு நேரம் பேசி பேசி என்னதெல்லாமோ அவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தான். இப்போதுதான் இவன் என்னுடைய வழிக்கு வந்திருக்கின்றான், என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கின்றான். இதுதான் சரியான சமயம், அவனிடத்திலே கேட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கேட்க ஆரம்பிக்கின்றார். என்னுடைய குருவுக்கு ஆசிரமங்கள் கட்டுவதற்கு 3 அடி நிலத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். இவ்வளவுதானா? 3 அடி நிலம்தானா உனக்கு வேண்டும்? நான் 3000 அடி நிலமே உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி சொல்லுகின்றார். ஆணவம், ஆணவம், நான் என்ற ஆணவம் மகாபலி இடத்திலே ஊறி போய் கிடந்தது. நான் எத்தனை நாளும் தருவேன் என்று சொல்லுகின்றான். இவனுக்கு இன்னும் ஆணவம் போகவில்லை. யார் வந்திருக்கின்றார் என்பதை கூட இவன் அறியவில்லை. ஆகவே இதுதான் சரியான சமயம், 3 அடி நிலத்தை நீ எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே கேட்கின்றான். தாரேன்னு ஒத்துக்கொண்டு விட்டார். பிரகலாதன் பார்க்கின்றார், சுக்ராச்சாரியார் பார்க்கின்றார். சுக்ராச்சாரியார் ஓடி வந்து சொல்லுகின்றார் இந்த மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே, இந்த குள்ளனை நம்பாதே, கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஒரு பழமொழி. இந்த குள்ளனை நீ நம்பாதே, இது உன் தாத்தா பிரகலாதனை நரசிம்ம வடிவிலே வந்து அவர்களுடைய உயிரை காத்தருளிய பகவான் தான் உன்னை வதம் செய்வதற்காக வாமன வடிவிலே வந்திருக்கின்றார். ஆகவே இவரை நம்பாதே என்று சொல்லுகின்றார். அவன் கேட்பதாகவே இல்லை. நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று சொல்லி உறுதியாக இருந்தான்.
சுக்கிராச்சாரியார் மீண்டும் 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 அவனிடத்திலே சொல்லி பார்க்கின்றார். இவர் கேட்பதாகவே இல்லை. அவர் கேட்டிருப்பது 3 அடி நிலம்தானே, அதில் கொடுப்பதில் என்ன ஆகிவிடப் போகிறது என்று சொன்னார். இவரை நம்பாதே என்று சொல்லி மறுபடியும் சொல்லி பார்க்கின்றார். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தாத்தா பிரகலாதனும் வந்து சொல்லுகின்றார். நரசிம்ம அவதாரத்திலே வந்து என்னை காத்து பகவான் தான் இங்கு வாமன அவதாரத்திலே வந்திருக்கின்றார். நீ உணர்ந்து கொள், வாக்கை மீறுகின்றோம் என்று நீ நினைக்காதே என்று சொல்லி சுக்கிராச்சாரியாரும் பிரகலாதனும் சொல்லுகின்றார்கள். நீ கேட்கல, கொடுத்தேன் ஆகுவேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு. யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பாத மலர்களை பாத பூஜை செய்து அதற்கு பிறகே அவர்களுக்கு தானம் கொடுப்பது நம்முடைய சமயத்தின் வழக்கம். இவன் என்ன பண்றான்? வாமனரை கொண்டு ஆசனத்திலே அமர வைத்து தன்னுடைய மனைவியாரை அழைத்து பாத பூஜை செய்கின்றான். எவ்வளவு மரியாதை பாருங்க அவனுக்கு. தெரியல அவனுக்கு, மாயை என்று சொல்லக்கூடிய மயக்கத்திலே அவன் இருக்கின்றான். தன்னுடைய மனைவியாருடன் அவருடைய திருப்பாதங்களை பாத பூஜை செய்து அந்த நீரை எடுத்து தன்னுடைய தலையிலேயும் தன்னுடைய உடல் முழுவதும் தெளித்துக் கொண்டான். தெளித்து விட்டு கிண்டியை எடுத்தான். கிண்டியிலே நீர் நிரப்பினான். சுக்கிராச்சாரியார் கடைசியாக ஒரு முறை இவரை தடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி அந்த கிண்டியின் தோரத்திலே வண்டு வடிவத்திலே போய் அமர்ந்திருக்கின்றார். வாமனர் அருகிலே வென்று மகாபலி சக்கரவர்த்தி கிண்டியை அப்படியே தூக்கி 3 அடி நிலம் தருகின்றேன் என்று சொல்லி நீரை கொடுத்து தாரை வார்த்து கொடுக்கலாம் என்று எண்ணி அந்த கிண்டி அப்படியே சரிக்கிறார். சரிச்சா நீர் வரல, காத்துதான் வந்துச்சு. கிண்டியின் வாயிலே இருந்து காத்துதான் வந்துச்சு. கிண்டியின் துவாரமானது அடைந்து இருந்தது. இவர் என்ன பண்ணாரு? ஒரு தர்ப்பை புல்லை எடுத்தார். கிண்டியின் துவாரத்திலே அப்படியே அந்த தர்ப்பை புல்லை இட்டார். சுக்கிராச்சாரியாருடைய ஒரு கண்ணு போச்சு. சுக்கிராச்சாரியாருடைய கண் போய்விட்டது. வலி தாங்க முடியாமல் வண்டு ரூபத்திலே இருந்த அந்த சுக்கிராச்சாரியார் வெளியே வந்து விழுகின்றார். வெளியே வந்து விழுந்த மறுகணமே அந்த துவாரமானது திறந்தது. வாமனரை அழைத்து அவருடைய கைகளிலே கிண்டியில் இருந்த நீரை அப்படியே ஊற்றுகின்றார். ஊற்றிய மறுகணமே கையிலே நீரானது பட்டது. பட்ட மறுகணமே வாமனனாக இருந்த குள்ளனாக இருந்த அந்த வாமனர் வான் அளவு உயர்ந்து விட்டார். பகவான் அவருடைய லீலையை காட்ட ஆரம்பித்து விட்டார். வானளவு உயர்ந்து நிற்கின்றார். பாதம் அவருடைய பூமி ஆனது, வானம் அவருடைய தலை ஆனது, சூரியன் சந்திரன் அவர்கள் கண் ஆனது, மின்னல் அவருடைய பார்வை ஆனது, திசைகள் எல்லாம் அவருடைய கைகள் ஆயின. சரஸ்வதி தேவி அவருடைய நாவிலே ஆனாள். அதிதி கழுத்தானாள். அவருடைய தாய் காசியப்ப முனிவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அதிதி என்று சொல்லக்கூடியவள் தான் வாமனனை ஈன்றெடுத்திருக்கின்றாள். அந்த அதிதி நம்ம பகவானுக்கு கழுத்தாக இருக்கின்றார். லட்சுமி புத்தி ஆனாள். மற்றொரு கையிலே சாரங்கமும் வில்லும், இன்னொரு கையிலே கௌமதியும் சதையும், இன்னொரு கையிலே வித்யாதாரமும் வாளும் ஏந்தி மணி உலகத்திற்கு அளவுக்கு வளர்ந்து போய் வாமனர் நிற்கின்றார். ஒரு கணம் பார்த்து ஆடி போய்விட்டார். இவ்வளவு உயரம் அப்போதுதான் வந்திருப்பது பகவான் என்று இந்த மகாபலி சக்கரவர்த்தி உணர்கின்றார். இந்த மகாபலி சக்கரவர்த்தி நான் பூமியிலே ஒரு அடியும் வானத்திலே ஒரு அடியும் வைத்து விட்டேன்,
இன்னொரு அடிக்கு ஆகாயம் பத்தவில்லை என்று நம்முடைய பகவான் சொல்லுகின்றார். என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி இன்னொரு அடிக்கு என்னுடைய தலையை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லி அப்படியே மகாபலி சக்கரவர்த்தி சிறந்தாழ்த்தி தலையை அப்படியே கொடுக்கின்றார். நம்முடைய பகவான் வானளவு உயர்ந்திருந்த அவர் அப்படியே குள்ளனாக வடிவமெடுத்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே வந்து நிற்கின்றார். தன்னுடைய காலை எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியின் தலையிலே வைக்கின்றார். மூன்றாவது அடியையும் எடுத்து விட்டார். என்ன ஆனாலும் பரவாயில்ல நினைச்சார். பாம்புகளால் மகாபலி சக்கரவர்த்தி கட்டப்பட்டார். அப்போதுதான் பகவான் சொல்லுகின்றார், இந்திரலோகத்திலே நீ ஆட்சி செய்ய முடியாது, பாதாள லோகத்திற்கு செல்ல கடவுது என்று சாபம் கொடுக்கின்றார். அந்த கணமே மகாபலி சக்கரவர்த்தி அந்த பாம்பு கெட்டோடு பாதாளத்துக்கு போய் விழுகின்றான். 1000 ஆண்டு காலம் அப்படியே இருந்தான். அப்போதுதான் நாரத முனி அங்கே வந்து, எத்தனை காலம் நீ இந்த பாம்பு கட்டுக்களோடு இருப்பாய், நீ இந்த கட்டுக்களை அவுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பகவானை நோக்கி தவம் இரு, அவர் உனக்கு அருள் புரிவார் என்று சொல்லுகின்றார். அந்த கணமே அவன் பகவானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கின்றான். பகவான் இவருடைய பக்திக்கு இறங்கி, இவருடைய தவத்துக்கு இறங்கி தன்னுடைய கருட வாகனத்தை அனுப்புகின்றார் பாதாள லோகத்திற்கு. கருடனானவன் வந்து மகாபலியை கட்டியிருக்கின்ற அந்த பாம்புகளை எல்லாம் பார்க்கின்றது. பார்த்த மறுகணமே அந்த கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்து மகாபலி சக்கரவர்த்தி விடுதலை ஆகின்றான். அன்று முதல் அவன் பாதாள லோகத்தை ஆட்சி செய்கின்றான். அந்த கருடனானவன் ஒன்றை சொல்லிவிட்டு சென்றான், இந்த பாதாள லோகத்தை விட்டு நீ வேறு எந்த லோகத்திற்காவது சென்றாய் என்று சொன்னால் உன்னுடைய தலையானது 100 துண்டுகளாக சுக்கு நூறாக போய்விடும், அப்படி பகவான் சொல்ல சொன்னார் என்று சொல்லிவிட்டு போறார். இவன் மீண்டும் பகவானிடத்திலே தவம் இருந்து ஒரே ஒரு வரத்தை மட்டும் பெற்றுக் கொண்டான். என்னன்னா, நான் ஆட்சி செய்த அந்த பூலோகத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் வந்து செல்ல வேண்டும், அந்த வரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான். என்னன்னா, திருவோணம் தான், ஆவணி மாதத்திலே வரக்கூடிய திருவோணத்து அன்றுதான் நம்முடைய வாமனர் அவதாரம் செய்தார். அந்த நாள் அன்று நான் ஆட்சி செய்த கேரள நாட்டுக்கு நான் வர வேண்டும், வந்து என்னுடைய மக்களை எல்லாம் பார்க்க வேண்டும், எந்த வரத்தை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பகவானிடத்திலே அந்த வரத்தை பெற்றுக் கொண்டான். இன்று வரைக்கும் இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய திருவோணத்தன்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சென்று பார்ப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கின்றது. இன்றும் அது நடந்தேறி கொண்டு இருக்கின்றது. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, என்னுடைய மனதில் நான் படிக்கும் போது, இந்த வரலாற்றை படிக்கும் போது எனக்கு சட்டென்று ஞாபகம் வந்துச்சு. ஆவணி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்தன்றுதான் என்னுடைய மகன் இந்த பூவுலகிலே பிறந்தான். எனக்கு படிக்கின்ற பொழுது பகவானுடைய அவதார நாளன்றே நம்முடைய மகனும் பிறந்திருக்கின்றான் என்று ஒரு பூரிப்பும் மகிழ்ச்சியும் மனதுக்குள்ளே வந்து, உண்மையாகவே பகவானுடைய அருளாலேயே என்னுடைய பையன் இன்று முதல் ஆண்டாக MBBS டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான். அது சிறப்பான ஒரு விஷயம். நம்முடைய வாமனர் இந்த உலகத்திலே திருக்கோலம் கொண்ட ஒரு நாள்ல தான் என்னுடைய பையனும் பிறந்திருக்கின்றான். அதனாலதான் உயர்ந்த ஒரு படிப்பான ஒரு படிப்பு என்னுடைய பையனுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைச்சேன். அதை இந்த நல்ல நேரத்திலே பதிவு செய்து கொண்டு நம்முடைய ஸ்ரீமத் பகவானுடைய அருளை நாம் பரிபூரணமாக பெற்று வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினத்தில் வாமன அவதாரத்தை பற்றி மிகவும் அழகாக சிந்தித்தோம். நாளைய தினமும் அடியேன் இங்கு வருவேன். ஆகவே
பக்த கோடி மக்கள் அனைவரும் 6:30 மணி அளவிலே வந்து அடியேனுடைய சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்து நெகிழ்ந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.